வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையார்லேருந்து. ராகு கேது பெயர்ச்சி 2025 கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் 26/4/2025 பெயர்ச்சி ஆயிடுச்சு. திருக்கணிதப்படி 18/5/2025 பயிற்சி ஆக போகுது. ஆனால் 2025 ராகு கேது பயிற்சி இருக்கு. இந்த ராகுவும் கேதுவும் உங்கள் ராசிக்கு, கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி பலன் செய்யும் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல இது ஒரு நல்ல பெயர்ச்சி. ராகு கேது பெயர்ச்சி கன்னி ராசிக்காரர்களுக்கு இது கால வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ள கேது 7ல் ராகு தான் இத்தனை நாள் இருந்துச்சு. இந்த 2 கிரகங்களும் பின்னோக்கி, இவங்க 2 பேரும் ரிவர்ஸில் போகக்கூடிய கிரகங்கள். எல்லா கிரகமும் கிளாக் வைஸில் சுத்தம், ராகுவும் கேதுவும் ஆன்டி கிளாக் வைஸில் சுத்தம். இப்போ இந்த கேது, உங்கள் ராசியில் இருந்த கேது பின்னோக்கி நகர்ந்து 12ஆம் இடம் வராரு. 7ஆம் இடத்துல இருந்த ராகு கீழே, அதாவது 6ஆம் இடத்துக்கு வரார். இந்த 6-12 அப்படிங்கிறது ராகு கேதுக்கு ஒரு அற்புதமான இடம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிறவிகால ஜாதகம் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஜாதகமாக சொல்லுவாங்க. இப்போ கோச்சாரத்தில் ஒரு 18 மாதம் ராகுவும் கேதுவும் இந்த நிலையில தான் இருக்க போகிறாங்க. இப்போ இந்த ராகு பகவான் கும்பத்துக்கு வரார். இது இந்த கும்பத்துக்கு ராகு வர்றதுங்கிறது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்துல ராகு வரும்போது நிறையா பேருக்கு பெண்டிங் கேஸு, கோர்ட்டு கேஸு வழக்குன்னு அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அது எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். சில பேர் அவுட் ஆஃப் கோர்ட்டு உட்காந்து கூப்பிட்டு செட்டில்மெண்ட் பேசுவாங்க. சார், ரொம்ப நாளாக கேஸ் இழுபறி ஆகுது சார், கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி போகலாம் சார் அப்படிம்பாங்க. ஸோ உங்களுக்கு சில பிரச்சனைகள் முடியும். அதே மாதிரி இந்த அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்களோட வாக்கியா வரப்பு சண்டை இருந்துக்கிட்டு இருக்கும். சின்ன ஒரு இடம், ஒரு ஒரு அரை அடி ஒருத்தர் காம்பவுண்டு தள்ளி கட்டிடுவார். அதுக்கு கேஸு நடக்கும் 20 வருஷம் நடக்கும். இப்போ அவங்களே காம்ப்ரமைஸ் ஆகி, சார் அந்த காம்பவுண்டை நான் கொஞ்சம் மாற்றி கட்டிடுறேன் சார், இந்த மாதிரி அதுக்கு செலவு பண்ண காசுக்கு நான் ஒரு லேண்டே வாங்கியிருக்கலாம் சார் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இப்போ சாதகமாக வழக்குகள் ஜெயிக்கக்கூடிய நேரம். இப்போ நீங்கள் ஒரு சிறந்த வெற்றியாளர்களாக ஒரு ஆகக்கூடிய ஒரு நேரம். போட்டி தேர்வுகள் எது இருந்தாலும் அதில் ஜெயிச்சிருவீங்க. இன்டர்வியூ போனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. அப்போ வேலை கிடச்சிரும். இப்போ நீங்கள் எக்ஸாம் எது எழுதினாலும் பாஸ் ஆகிடுவீங்க. ஸோ என்ன நீங்கள் பண்ணாலும் சரி, நீங்கள் எதை தொட்டாலும் அதில் வெற்றி உண்டு. அப்போது இன்டர்வியூ போனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. ஏதாவது இப்போ ஒரு பெரிய பெரிய எக்ஸாம்ஸுக்கு, டஃப்பான எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, இன்டர்வியூக்கு நீங்கள் படிக்கிறீங்க, ஜெயிச்சிருவீங்க. எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி உண்டு. சில பேர் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேன் இப்போ அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ ஒரு பையன், ஒரு 14 வயசு பையன் இப்போ செஞ்சுரி அடித்து ஒரு ரெக்கார்டு பண்ணியிருக்கான். இந்த மாதிரி உங்களுடைய பெயர் புகழ் வெளியே கிடைக்கும். அதுவும் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்தால். அப்போ அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் துறையில் ஒரு பெரிய சாதனையை படைக்கக்கூடிய ஒரு நேரம். லக்னத்திற்கு, அதாவது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு கேது வரார். இந்த கேது 12ஆம் இடம் வருவது அப்படிங்கிறது இதுவும் ஒரு நல்ல விஷயம். கேது 12ஆம் இடத்துக்கு வர்றதுனால என்ன சார் நன்மை நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கேதுவுக்கு ஞானகாரகன்னு பேர். இந்த 12ஆம் இடத்தை மோட்சஸ்தானம் அப்படிம்பாங்க. இதனால இப்போ நிறைய இந்த 108 திவ்ய தேசம், சிவஸ்தலங்கள், இந்த மாதிரி அப்பர் சுந்தரன், மாணிக்க வாசகர் அவருங்கெல்லாம் பாடிய சிவஸ்தலங்கள்னு நிறையா இருக்குது. இந்த மாதிரி கோயில் தீர்த்த யாத்திரைகள்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு ஏற்படும். கோயில் குடமுழுக்கு, கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் திருப்பணி பண்ணுவீங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் நிறையா ஏற்படும். இது மோட்சஸ்தானம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நித்திரைக்கும் இதுதான் இடம். சில பேருக்கு இது 2 விதமான பலனை செய்யும். ஒரு சில பேருக்கு தூக்கத்தை கெடுத்து விட்டுரும், சில பேருக்கு நிம்மதியான தூக்கத்தையும் கொடுக்கும். இதுக்கு உங்களுடைய பிறவிகால ஜாதகத்தில் உங்களுக்கு 12ஆம் இடம் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். ஆனால் நிறைய நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு ராகு கேது பயிற்சி. இப்போ இந்த நேரத்தில் குரு பயிற்சியும் இருக்குது. குரு பயிற்சியை பற்றி நம்ம கன்னிராசிக்காரர்களுக்கு தனியாக வீடியோ போட போகிறோம். அடுத்து இந்த வீடியோ ரிலீஸ் ஆன உடனே அடுத்து வரப்போகுது. குரு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 10ல் குரு பதவி போயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த 6ஆம் இடத்து ராகு இருக்கிற நேரத்தில் குரு 10க்கு வரும்போது
பலனை மாற்றி தான் செய்யும். அதனால் பயப்பட வேண்டாம். இன்னொரு விஷயம், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் இன்னும் உட்கார்ந்து தான் இருக்கார். அப்போ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய சிறப்பு. இப்போ எந்த விதத்தில் பார்த்தாலும் இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, திருமணமாகி ஒரு வீடு வாசல் வாங்கி கட்டணும்னு ஆசைப்படுறவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, உயர்கல்வி படிக்கணும், வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் உங்கள் எண்ணம் ஈடேறும், எண்ணம் நடக்கும், எண்ணம் போல் வாழ்க்கை அமையும். இந்த 12ஆம் இடத்து கேது வெளிநாடு போகிறதுல சில பேருக்கு சில தடையை உண்டு பண்ணும். ஆனால் முயற்சி செஞ்சீங்கன்னா நடக்கும். பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 12ஆம் இடத்து கேதுக்காக நீங்கள் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகரை கும்பிடுங்க. குடந்தை நாக ஈஸ்வரர் கோயிலுக்கு போங்க. குடந்தை அப்படிங்கிறது கும்பகோணம். இந்த கும்பகோணத்துக்கு நாக ஈஸ்வரர் கோயிலுக்கு போங்க. அதே மாதிரி திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவான் தர்பாரீஸ்வரர் கோயிலில், அங்கே தர்பாரீஸ்வரர் தான் சிவன் கோயில் தான் அது. அந்த சிவன் கோயிலில் தர்பாரீஸ்வரரை வணங்குங்க. அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெயால் அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்குது.